ஆயிரத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. திமுக அனைத்து கட்சி கூட்டத்தை நேற்று கூட்டியிருக்கிறது. காங்கிரஸ் உட்பட தன்னுடைய கூட்டணி கட்சிகள் உட்பட அதை தாண்டி விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்டுகள், அதே போல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி என்ற பல்வேறு கட்சிகள் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 19 தீர்மானங்கள் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. பல்வேறு தரப்பில் இருக்கக்கூடிய தீர்மானங்கள் அதில் இடம்பெற்றிருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. விவசாயிகள் பிரச்சனை தொடங்கி மற்ற பல பிரச்சனைகளும் கூட, டாஸ்மாக் பிரச்சனையிலிருந்து, நீட் தேர்வு பிரச்சனையிலிருந்து மற்ற பல பிரச்சனைகள் சார்ந்தும் அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. அதை தாண்டி 2 முக்கிய விஷயங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஏப்ரல் 22ஆம் தேதி ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற இருப்பதாகவும், அதே போல ஏப்ரல் 25ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டத்திற்கான அழைப்பும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் மூலமாக தமிழகம் முழுவதும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த முழு அடைப்பு நடைபெற வேண்டும் என்பது அந்த கூட்டத்தினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதற்கான கொள்கைகளை விளக்கும் விதத்தில் தான் 22ஆம் தேதி ஒரு பொதுக்கூட்டமும் நடத்தப்பட இருக்கிறது என்ற விஷயத்தை பார்க்க முடிகிறது. இதுல அந்த தீர்மானங்கள் ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் இந்த 25ஆம் தேதி அந்த பந்த் என்பதை, கடையடைப்பு என்பதை நடத்த முடியுமா என்பதற்கான கேள்விகள் எழுந்திருக்கிறது. வணிகர் சங்கங்கள் இதற்கான ஒரு சில மாற்று கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அது அந்த தேதி சரியாக அமையவில்லை என்பது போன்ற சில கருத்துக்களும் வணிகர் சங்கங்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. இந்த போராட்டங்கள், அந்த குற்றச்சாட்டுகள் ஒரு புறம் இருக்க, அரசியல் ரீதியான முக்கியத்துவம் இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு என்ன இருக்கிறது என்ற கேள்வி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது முழுக்க முழுக்க ஒரு கூட்டணியை அமைப்பதற்காக ஒரு வியூகத்தை திமுக வகுத்திருக்கிறது, அதற்கு தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது அரசியல் ரீதியாக பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க போகிறதா? ஒரு கூட்டணியை திமுகவால் உருவாக்க முடிய போகிறதா? இந்த அனைத்து கட்சி கூட்டம், இந்த இணைந்திருக்கக்கூடிய இந்த கட்சிகள் தொடர்ந்து இணைந்தே நகரப்போகிறனவா? அது கூட்டணியாக மலரப்போகிறதா? அப்படி மலரப்போகிறது என்றால் அது அடுத்த உடனடியாக வரக்கூடிய தேர்தல்களில் நாம் பார்க்க முடியுமா? அல்லது இது ஒரு அதிமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய எதிர் சவாலாக இந்த ஒரு திமுகவுடைய முயற்சி, இந்த ஒருங்கிணைப்பு முயற்சி என்பது அமைந்திருக்கிறதா? இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்கிறது, பல்வேறு கோணங்களில் பேச வேண்டியிருக்கிறது. திமுக அழைப்பு விடுத்த கடையடைப்பு தீர்வை தருமா? இந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் பல்வேறு கோணங்களை இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்கலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நம்மிடையே இணையக்கூடியவர்கள் திரு KT ராகவன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர், மாநில செயலாளர். அதே போல திரு VP கலைராஜன் அவர்கள், அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நம்மிடையே இணைகிறார். அதே போல சாமானியர்களின் பார்வையோடு திரு கண்ணன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே இணைந்திருக்கிறார். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நான் திரு ரவிக்குமார் அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல பிரதானமா இதுல எழுந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டை முதல்ல அட்ரஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பாக்குறேன். இந்த ஒரு முயற்சி என்பது விவசாயிகளோட பிரச்சனை அப்படிங்கறதெல்லாம் தாண்டி முழுக்க முழுக்க ஒரு அரசியல் ரீதியாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மூவா இருக்கு. அனைத்து கட்சிகளும் அரசியல் ரீதியா அடுத்த கட்டத்துல ஒருங்கிணைப்பதற்கான ஒரு மூவா இருக்கு அப்படிங்கிறது பிரதானமா எழக்கூடிய விமர்சனமாக இருக்கிறது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை பொறுத்த வரைக்கும். உங்களுடைய பதில்? விவசாயிகள் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் வந்துவிடக்கூடாது என்று கருதுகிறவருடைய கருத்து. இன்றைக்கு விவசாயிகள் இங்கே போராடி பார்த்துவிட்டு இந்தியாவின் தலைநகரான டெல்லியில் ஒவ்வொரு நாளும் அந்த மத்திய அரசனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக, நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய மோடி அவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக ஆடையை களைந்து கூட போராட்டம் நடத்தி பார்த்து விட்டார்கள். அந்த அளவுக்கு போராடி பார்த்தோம். மத்திய அரசு மனம் இழகாமல் அவர்களுடைய போராட்டத்தை அலட்சியம் செய்து வருகிற காரணத்தினாலே, அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்க மறுத்து வருகிற காரணத்தினாலே, இன்றைக்கு போராடுகிற விவசாயிகளுடைய கோரிக்கைக்கு ஆதரவாக குரல் எழுப்ப வேண்டிய கடமையை உணர்ந்து இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு அரசியல் உள்நோக்கம் கற்பிப்பது என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டை உலுக்கி கொண்டிருக்கிற வறட்சியை உதாசீனப்படுத்துவது, அந்த வறட்சிக்கு நிவாரணம் அளிக்க வேண்டிய மாநில மத்திய அரசுகளுடைய கடமையை புறக்கணிப்பது, இதற்கு மேலாக அங்கே போராடி கொண்டிருக்கிற விவசாயிகளுடைய அந்த போராட்டங்களை, அவர்களுடைய உணர்வுகளை கொச்சைப்படுத்துவது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இதில் எந்தவித அரசியல் கூட்டணிக்கான நோக்கமும் இருப்பதாக நாங்கள் கருதவில்லை. அதற்கு தேவையும் இப்போது எழவில்லை. தமிழ்நாட்டிலே எந்த தேர்தலும் இப்பொழுது வரவில்லை. எனவே இதை கூட்டணிக்கான ஒரு கூட்டம் என்று கொச்சைப்படுத்துவது, இன்றைக்கு இந்த கூட்டத்தை கொச்சைப்படுத்துவதாகாது.
போராடுகிற விவசாயிகளுடைய போராட்டத்தை, அவருடைய உணர்வுகளை, அவருடைய கோரிக்கைகளை கொச்சைப்படுத்துவது என்றுதான் நான் கருதுகிறேன். உங்களோட முதற்கட்ட பார்வை அதை நான் புரிஞ்சுக்கிறேன். பல்வேறு கேள்விகள் அதுல இருக்கு, நம்ம திரும்ப வருவோம். அதை பத்தி நான் திரு KT ராகவன் அவர்கள்ட்ட உங்களோட பார்வையை கொண்டு போக விரும்புறேன். இது அரசியல் நோக்கம் இந்த கூட்டத்திற்கு கற்பிப்பதனால விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு தான் அது இழுக்கா போயிடுது. அந்த விஷயங்களை அரசு கவனிக்கவில்லை. அதனாலதான் இந்த கூட்டத்திற்கான முகாந்திரமே முதல்ல எழுகிறது. மத்திய அரசாங்கம் பேசியிருந்தா, பார்த்திருந்தா, இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்திருந்தா இந்த அனைத்து கட்சி கூட்டமே நடந்திருக்கு. திரு ரவிக்குமார் அவர்கள்ட்ட ஒரு விஷயம் கேள்வி கேட்க விரும்புகிறேன். நேற்றுக்கு நடந்த இந்த அனைத்து கட்சி கூட்டம், உங்களுடைய கூட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட கலந்து கொண்டாங்க. நீங்கள் ஒரு கேள்வி எழுப்பினீங்களான்னு நான் கேட்க விரும்புகிறேன், தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஜனவரி 21 மனித சங்கிலி போராட்டம், ஜனவரி 29 அந்த சாவடியூர் அப்படிங்கிற பாலக்காடில் இருக்கிற ஒரு ஊருக்கு இங்கிருந்து விடுதலை சிறுத்தைகள், திராவிட முன்னேற்றக் கழகம்லாம் கேரளாவுடைய பகுதிக்கு உள்ளே போய் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. என்னென்னா, பவானி ஆற்றின் குறுக்கே கேரளா அணை கட்டுகிறது, அது கட்டக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இது தமிழர்கள் விவசாயிகளுக்கு எதிரான போராட்டம் தானே, விவசாயிகளுக்கு ஆதரவான போராட்டம் தானே, விவசாயிகளுக்கு எதிரான நடவடிக்கை தானே கேரள அரசாங்கம் எடுத்ததுன்னு தானே நீங்கள் போராடினீங்க. அது உங்களுடைய தீர்மானத்திலே, நேற்றைக்கு தீர்மானத்திலே வந்ததா? அங்கே கேரளாவிலே ஆண்டு கொண்டிருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி இந்த மாதிரி செய்வது, மேற்கு பகுதியில், தமிழகத்தினுடைய மேற்கு பகுதியில் அதே மாதிரி சிறுவாணி அணையில் கூட குறுக்கே கூட அணை கட்டினாங்க. அதை 2016 மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் தடுத்தது. தமிழ்நாட்டுக்கு விரோதமான அந்த நடவடிக்கையை தடுத்து இன்னைக்கு எனக்கு கட்டாமல் இருக்கு. நீங்கள் பவானிக்கு குறுக்கே கட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்களே கம்யூனிஸ்ட் அரசாங்கம், அந்த தீர்மானத்தில் இத்தனை தீர்மானம் போட்டீங்களே, தமிழக விவசாயிகளுக்கு எதிரான இந்த கேரள அரசாங்கத்துடைய நடவடிக்கை எதிர்த்தும் நீங்க தீர்மானம் போட்டிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்க விரும்புகிறேன். இதுல காங்கிரஸ் கலந்திருக்கு, கர்நாடகாவுடைய நடவடிக்கைகளை அவங்க எதிர்த்து சொல்லியிருக்காங்க. காவிரி நான் காங்கிரஸ்ல இப்ப யாரும் இல்ல, அதை பத்தி நான் பேசல. இருங்க, நீங்க தான் சொல்லணும், அவங்களதான் கேள்வி கேட்கிறேன். நான் முடிக்கவே இல்லை. லெட் மீ ஆன்சர், நோ ப்ராப்ளம். நான் கேட்கறது, இதே விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ணாங்க. டேட் வரையும் நான் சொல்லிட்டேன். நீங்க இதுல வெறும் அரசியல் என்று எங்களுடைய தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னாலும் சரி, எங்களுடைய மாநில தலைவருடைய அறிக்கையிலும் சொல்வது காரணம் இதுதான். நீங்கள் விவசாயிகளுக்காக போராடுபவர்கள் என்று சொன்னால் 2 மாதத்திற்கு முன்பாக போராடினீர்களே, அதை பற்றின எந்த தீர்மானமும் இதுல ஏன் இல்ல? ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களும் கூட சேர்ந்து நேற்றுக்கு அனைத்து கட்சியில அந்த கூட்டத்தில் கலந்துட்டு இருக்காங்க. அவர்களை கேட்பதற்கு உங்களுக்கு தைரியம் இல்ல. அரசியல் தான் அதுல நோக்கம் அப்படின்னு இருந்திருந்தா அவங்க கர்நாடகாவையும் பத்தி பேசியிருக்க மாட்டாங்க, காவிரி பத்தி பேசினாங்க, காங்கிரஸ் இருந்தது. அதே அததான் சொல்ல வரேன். இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் டெல்லி சப்ஜெக்ட்னு சொன்னா விவசாயிகளுடைய அத்தனை பிரச்சனைகளும் மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கிறது. நீங்க கேட்டீங்களா? நீங்க தமிழக அரசாங்கத்துக்கு எதிராக ஒரே நிமிஷம் ப்ளீஸ் அலோவ் மீ. தமிழக அரசாங்கத்துக்கு ஒரே இது ரிலவென்ட்டான பாயிண்ட், ப்ளீஸ் அலோவ் மீ. ஒரே ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் 13,000 பேர் தான் ஃபசல் பீமா யோஜனா அந்த இன்சூரன்ஸ் திட்டத்தில் காப்பீடு, இது பயிர் காப்பீடு திட்டத்தில் சேர்ந்திருக்கிறாங்களே, இது குற்றம் தமிழ்நாடு அரசாங்கத்தை மத்திய அரசாங்கத்துல எத்தனை மாநிலத்தில் சேர்த்திருக்காங்க. இன்னைக்கு தமிழக விவசாயிகள் மீது அக்கறை இருக்கும் என்று சொன்னால் தமிழக அரசாங்கம் செஞ்சிருக்கணும். நீங்க கேள்வியா கேட்டிருக்கீங்க, கேள்வி கேட்கல. ஒரு சின்ன தெளிவு மட்டும் கொடுக்க விரும்புறேன். மத்திய அரசாங்கத்துக்கு 13,000ங்கிற நம்பர் செப்டம்பர் 2016 வரை, அதுக்கு அப்புறம் ஒருவேளை அதிகரிச்சிருக்கலாம். என்ன நம்பர் சொல்லுங்க? எஸ், நம்பர் சொல்லுங்க. கரெக்ட். இல்ல அது பல மாநிலங்களில் லட்சக்கணக்கான விவசாயிகள் சேர்ந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் ஏங்க நீங்க சொன்ன தப்பு? விவசாயிகளை வஞ்சிப்பது இந்த அரசாங்கம், இவர்களுடைய இந்த மாதிரி இயக்கங்கள் தான். இல்ல அத கிளாரிஃபை மட்டும் தான் பண்ண விரும்புறேன். திரு ரவிக்குமார் உங்களுடைய பதில் கொடுக்க விரும்புறீங்க. எஸ் சார், கோ ஹெட். இல்ல, அவர் இதுல கேரள அரசாங்கத்தை பற்றி மட்டும் அவர் சொல்லுகிறார். நமக்கு தமிழ்நாட்டுக்கு நதிநீர் பங்கீட்டு பிரச்சனையில கேரள அரசாங்கத்தோடு பிரச்சனை இருக்கிறது, கர்நாடகத்தோடு பிரச்சனை இருக்கிறது, ஆந்திராவோடு பிரச்சனை இருக்கிறது, பாலாறு பிரச்சனையும் இருக்கிறது, காவிரி பிரச்சனை இருக்கிறது, பவானியில முல்லை பெரியாறில் கேரளாவோடு நமக்கு பிரச்சனை இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனைகளை எல்லாம் இன்றைக்கு தீர்ப்பதற்கு நதிநீர் தீர்ப்பாயங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் உருவாக்கப்பட்டு அதனுடைய இறுதி அறிக்கை அதனுடைய மேலாண்மை வாரியத்தை அமைக்க சொல்லி மத்திய அரசை நிர்பந்தம் பண்ணால் அமைச்சிடறோம்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தில் சொல்லிட்டு பல்ட்டி அடிச்சுட்டு அரசியல் உள்நோக்கத்தின் காரணமாக அங்க தேர்தல் எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும் என்பதற்காக இன்றைக்கு இந்தியாவுக்கே ஒட்டுமொத்தமாக ஒரே நதிநீர் தீர்ப்பாயத்தை உருவாக்குகிறோம் என்று இன்னைக்கு சட்ட மசோதாவை அறிவிச்சிருக்கிறது. வெறும் தமிழ்நாட்டை வஞ்சிப்பதற்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு மாநிலத்தையும் வஞ்சிப்பது, மாநில உரிமைகளை பறிப்பது. அதுல இதுதான் மிக முக்கியமான
பதிலே சொல்ல மாட்டேன். ரவிக்குமார் give me 2 seconds. திரு ராகவன் give me 2 seconds. தீர்மானம் நம்பர் 8 திரு ரவிக்குமார், நான் இந்த விஷயத்தை தான் கிளாரிஃபை பண்ண விரும்புறேன். நேற்று வந்திருக்கக்கூடிய விஷயத்துல தீர்மானம் நம்பர் 8ல ஆந்திரா கட்டக்கூடிய அணைகள், கேரளா பாம்பாற்றுல, நொய்யலாற்றுல, அதே மாதிரி சிறுவாணியை தீக்கி வைக்கக்கூடிய விஷயத்துல கட்டப்படக்கூடிய அணைகள், கேரளா மேகதாதுல கட்டப்படக்கூடிய அணை, இந்த அத்தனைக்குமான தீர்வு வேணும்ங்கிறது தீர்மானம் நம்பர் 8ல இருக்கு. என்ன சொல்றீங்க? மத்திய அரசாங்கத்தை இருக்கு சிறுவாணியை அணை கட்டுவதை தடுத்தது மத்திய பாரதிய அரசாங்கம். இப்ப நீங்க என்ன சொல்றாங்க? இதே கர்நாடகாவில திரு ரவிக்குமார் அந்த தீர்மானம் தீர்மானம் மட்டுமல்ல, தீர்மானம் போட்டிருக்கிறோம் என்பது மட்டுமல்ல, அதை விட முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் இழைக்கிற மத்திய அரசுடைய அந்த அணுகுமுறையும் அந்த நடைமுறையும் நாங்க எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்கோம். அதைத்தான் நான் சொல்லுகிறேன் திரு ராகவன். கம்யூனிஸ்ட் கட்சிகளை குறை சொல்வதல்ல பிரச்சனை, கம்யூனிஸ்ட் கட்சிகளை காங்கிரஸ் கட்சிகளோட பிரச்சனை இல்ல. மத்திய அரசாங்கம் இதுல நடவடிக்கை எடுக்க வேண்டிய, வறட்சி நிவாரணத்துக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய, நதிநீர் பிரச்சனையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கிற பொறுப்பை தட்டி கழிப்பது சரியா என்றுதான் நான் கேட்கிறேன். இந்த பிரச்சனை உருவாக்குனதே நீங்க உங்களுடைய கூட்டணிக்காக முயற்சி செய்கிறீர்களே அந்த திமுக. அவர் என்ன முகாந்திரம் இருக்கு, என்ன ரைட் இருக்கு? மக்கள் மறதியை பயன்படுத்திக்கலாம் நினைக்கிறீங்களா? மக்கள் கேள்வி கேட்பாங்க சார். ஒற்றை தீர்ப்பாயத்தை உருவாக்குறது, ஒற்றை தீர்ப்பாயத்தை உருவாக்குறது திமுகவா? காவிரி வேளாண்மை வாரியத்தை அமைக்க மாட்டோம் என்று சொல்லி மறுத்து கொண்டிருப்பது திமுகவா? பாஜகவா? திமுக உண்மையிலேயே விவசாயத்துக்காக இருக்கு. அன்னைக்கு இந்த உத்தரவு வரல, அன்னைக்கு உத்தரவிடல, இன்னைக்கு உத்தரவு இருக்கு. நீங்க தான் நாங்க தான் இந்தியாவே கட்டி காப்போம்னு சொல்றீங்களே, நீங்க ஏன் நீங்க ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? ஏன் பிரதமர் மோடி அவர்கள் இதை செய்ய மாட்டேன்? இங்க பாருங்க திரு ரவிக்குமார், நாங்க இந்த பிரச்சனையை சொதப்பிட்டோம், எங்களால முடியல அப்படின்னு முதல்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க செஞ்ச குழப்பம், திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்ச குழப்பம், இன்னைக்கு 2 ஆண்டுகள் எல்லாம் தீர்த்தணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா தீர்க்கணும். ஆனால் நீங்க டெல்லியில நடக்கிற போராட்டம் முழுக்க முழுக்க அரசியல் போராட்டம். பின்னணியில சில இயக்கங்கள் இருக்கிறது, தேவையில்லை. அவர்களை என்கரேஜ் பண்ண நீங்க என்கரேஜ் பண்ணிக்கோங்க, நான் என்கரேஜ் பண்ண அவசியம் இல்லை. திரு ரவிக்குமார் நீங்களுமே ஏற்பீங்க, திரு ராகவன் அவர்களுமே ஏற்பாரு. இந்த விஷயத்துல மாநில அரசாங்கத்திற்கும் பங்கு இருக்கிறது, அவர்கள் பதிலளிக்க வேண்டி இருக்கிறது. அதனால அவர்களுடைய கருத்தையும் கேட்க விரும்புறேன். நான் உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கேன், நாங்க தீர்மானத்தை திரு ரவிக்குமார், நான் திரு கலைராஜன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இந்த அனைத்து கட்சி கூட்டம் அரசியலாக்கப்படுகிறதா, இதுல கூட்டணிக்கான முயற்சிகள் இருக்கிறதா, இப்படி பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலுமே கூட இதே கூட்டத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக கூட்டியிருந்ததுன்னா அதற்கான பேச்சே வந்திருக்காது. இது மாதிரியான இது அரசியல் வியூகமா, இது கூட்டணி முயற்சியா, அதெல்லாம் வந்திருக்காது. குறைஞ்சபட்சம் விவசாயிகள் சங்கத்தினுடைய கூட்டமாவது கூட்டப்பட்டு அவர்களுடைய பிரச்சனைகள் என்னன்றது கேட்கப்பட்டிருந்தா இதற்கான தேவையே வந்திருக்காது. இல்ல இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி என்ன சாதிக்க போகிறாங்க அவங்க? இப்போ முக்கியமான இது ஆளுங்கட்சியாக இருக்கிற எங்களுக்கு அழைப்பு இல்லை, பக்கத்தில் இருக்கிற பிஜேபிக்கு அழைப்பு இல்லை, பாமகவுக்கு அழைப்பு இல்லை. நீங்க கூட்டி எல்லாருக்கும் அழைப்பு நாங்கள் நான் என்ன சொல்றோம்னா அனைத்து கட்சி கூட்டம் என்று போடுவது ஒரு நாடகம், அரசியல் நாடகம் தானது. அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதில் பிஜேபி பொன் ராதாகிருஷ்ணன் சொன்ன கருத்தை தான் நானும் சொல்ல போகிறேன். என்னவென்றால் இது வர இருக்கிற உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு கூட்டணி அமைப்பதற்காக இவர்கள் எல்லாம் சேர்ந்து நடத்துகிற ஒரு கூட்டம் தான் இது. விடுதலை அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினதே இல்லையா? நான் ஏற்கனவே கூட்டியிருக்கோம், அதில் திமுக கலந்துக்கிறது இல்லை. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இடஒதுக்கீட்டுக்கு நாங்கள் கூட்டி இதே திராவிடர் கழகத்தை சேர்ந்த வீரமணியை முதல் பேச வச்சிருக்கோம். அன்னைக்கு அவர் தான் பேசிட்டு எங்களுக்கு அம்மாவுக்கு சமூக நீதி கத்த வீரங்கனை விவசாய பிரச்சனையை பொறுத்தவரை, விவசாயிகள் பிரச்சனையை பொறுத்தவரை அனைத்து கட்சி கூட்டங்கள் கிட்டத்தட்ட 20-28 முறை கூட்டியாச்சு இது வரையிலும். திமுக காலத்திலும் சரி, எங்க காலத்திலும் சரி, எம்ஜிஆர் காலத்திலும் சரி. கேள்வி எங்க வருதுன்னா, அரசியல் கட்சிகளை கூட்டியிருந்தா கூட அது அரசியல் பார்வை, அது அது அரசியலா கூட்டணியா, நீங்க கூப்பிட்டா திமுக வருவாங்களா, திமுக கூப்பிட்டா நீங்க வருவீங்களா, இதெல்லாம் போலாம். விவசாயிகள் சங்கங்கள் அனைவரையும் கூப்பிட்டு பேசுறதுல என்ன பிரச்சனை? விவசாயிகள் கூப்பிட்டு தான் பேசியிருக்கோமே. விவசாயிகள் சங்கங்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து விவசாய சங்கங்களை கூப்பிட்டு பேசியிருக்கிறோம். கூட்டப்பட்டது விவசாய சங்கங்களை கூப்பிட்டு பேசியிருக்கிறோம். தஞ்சாவூரில் சந்திச்சு அமைச்சர்கள் பேசியிருக்கிறார்கள், இங்கேயும் அழைச்சி பேசியிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அழைச்சி பேசியிருக்கிறார். அதே போல் நெடுவாசல் பிரச்சனையை போராடியவர்கள் அழைச்சி பேசியிருக்கிறார். பிரச்சனை போது அதையும் பேசியிருக்கிறாங்க. வறட்சிக்கு என்ன செய்யலாம், ஆலோசனைகளை கொடுங்கன்னு இன்னைக்கு அவங்க சொல்றது போல எல்லா சங்கங்களையும் கூட்டி திரு பிஆர் பாண்டியன், திரு தேவசிகாமணி, திரு நல்லசாமி, திரு ஐயா கண்ணு, திரு வேற யாரெல்லாம் அவர்களுடைய சில பேர் திமுகவுக்கு பேசுவாங்க, சில பேர் அண்ணா திமுக உள்ளவங்க இருப்பாங்க. அதுலயும் சில பேர் இருப்பாங்க, செல்லமுத்துக்கு அங்கிட்டு போவாரு, இவர் இன்னொருத்தர் எங்கள் பக்கம் வருவாரு. நாங்கள் விவசாயிகளை பொறுத்தவரை அண்ணா திமுக ஒரு கரிசனத்தோடு கருணை பார்வையோடு தான் பார்க்கிறோம். இன்னொன்று சொன்னீங்கன்னா அழகா ரவிக்குமார் சொன்னார்,
ஒற்றை தீர்ப்பாயம் கொண்டு வர போகிறார்கள் என்று சொன்னாரு. அதெல்லாம் என்ன, அது உண்மைதானே? அது காவிரி நதி நீர் கொடுத்த தீர்ப்பாயத்தினுடைய இதெல்லாம் என்ன வேல்யூல் இல்லாமல் போகுது? அது அது மத்திய அரசு ஒற்றை தீர்ப்பாயம் எல்லா தீர்ப்பாயம் கொடுத்த தீர்ப்பம் அழிஞ்சு போயிடும். அதுல எப்படி அப்படிதான் போகுது. நாங்கள் அப்படிதான் பாக்குறோம். எங்களுடைய பார்வை விவசாயிகளுடைய பார்வை. நான் என்ன சொல்றேன், இதே இருக்கிற எல்லா நதிநீர் பஞ்சாயத்தையும் தீர்க்கிறதுக்கு ஒரு சிங்கிள் பாடி அப்படின்னு சொல்றாங்க. என்னைக்கு 2007 கொடுத்த தீர்ப்புக்கு நமக்கு வேண்டியது தீரணும்ங்கறதா, தண்ணி வரணும்ங்கறதா, அது காவிரின்ற பேர்ல தான் வரணும். இல்ல 2007 கொடுத்த தீர்ப்பு 2013ல தான் எங்க அம்மா வந்து உச்சநீதிமன்றத்துல போய் அனைத்து கட்சி கூட்டம்லாம் போட்டு கத்தியால முடியல. உச்சநீதிமன்றத்துல போய் கெசட்ல பப்ளிஷ் பண்ணாங்க. 2016ல காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சொன்னாங்க. இன்ன வரையிலும் நாடாளுமன்றம் தான் அமைக்க உறுதி இருக்கிறது, கடமை இருக்கிறது சொல்லி அரசு நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, யூபியில 2016ல விவசாயிகள் வருமானத்தை என்னுடைய ஆட்சி 2 மடங்காக உயர்த்தும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. ஆனா 2 மடங்காக உயர்த்தும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மத்தியில ஆட்சியில இருக்கோம், விவசாயிகளுடைய வருமானத்தை உயர்த்துறோம் சொல்லிருக்கோம், அதுக்கு திட்டங்களை போடுறோம். ஃபசல் பீமா யோஜனா ஒரு திட்டம் இருக்கு, மாநிலத்துல சரியா அமல்படுத்தல. இன்னைக்கு பயிர் கடனுக்கு 146 கோடி கடனை கேட்கல. இன்சூரன்ஸ் பயிர் காப்பீட்டுக்கு சொல்றேன். இன்சூரன்ஸ் பயிர் காப்பீட்டுக்கு நான் சொல்றேன் 146 கோடி கொடுத்திருக்கோம். இல்லங்க 13000 பேர் தான் பண்ணிருக்காங்க. செப்டம்பர் 2016 எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க செப்டம்பர் 2016 வரைக்கும். இப்போ எடுத்து கணக்கு எடுத்து பார்க்கணும். நீங்க பாத்தீங்கன்னா விவசாய தற்கொலை தமிழ்நாட்டுல காரணம் இந்தியாவுல 70 லட்சம் பேர் வந்து இன்னைக்கு விவசாயத்தை நம்பி இருக்கிற மக்கள் இருக்காங்க. 70 லட்சம் பேர். எத்தனை பேருக்கு நீங்க 13000 பேர் தான் பண்ணிருக்காங்கன்னா பெரிய பிரச்சனை இல்லையா? அது இல்ல, நான் அத நான் சொல்லல. 13000 தான் பண்ணிருக்காங்க. பழைய கணக்கு நீங்க இப்போ உள்ள கணக்கு சொல்லுங்க. மாநில அரசு தான் வெளியிடணும். மத்திய அரசாங்கம் நான் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். என்ன விட மத்திய அரசாங்கம் வெளியிடக்கூடிய எந்த புள்ளி விவரமே கூட மாநில அரசுல இருந்து போறதுதான். அவங்க தான் அத அங்க ஒருங்கிணைச்சு எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து வெளியிடுறாங்க. மாநில அரசாங்கம் வெளியிடட்டும். இப்போ மார்ச் ஸ்டேட்டஸ், ஏப்ரல் ஸ்டேட்டஸ் வெளியிடட்டும். புள்ளி விவரம்லாம் மத்திய அரசு வெளியிடுது, மாநில அரசு வெளியிடுது, எல்லாமே மத்திய அரசு தான் வெளியிடுது. இல்ல சென்சஸ்ன்றது நான் சொல்றது கிரைம் டேட்டால இருந்து கிரைம் எவ்வளவு நடக்குதுன்றது கிடையாது. நான் என்ன பொறுத்தவரை என்ன சொல்றேன், நம்ம இந்த விஷயத்துல நாங்க காப்பீட்டு திட்டம், அதாவது வந்து விவசாயிகளை காக்கக்கூடிய அரசு எங்க அரசு, அதுல மாற்று கருத்து எதுவும் கிடையாது. ஆனால் பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் அழைப்பின் பேரிலே செல்கிறார். அங்கே நம்முடைய அண்டை நாடு, இன்னும் சொல்ல போனா எதிரி நாடு. அப்படி இருக்கிற அங்கே செல்கிறவர் விவசாயிகள் 34 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்களே, அவர்களை ஏன் பார்க்கவில்லை என்பதுதான் எங்களுடைய அரசாங்கத்துக்கு. முதலமைச்சர் போய் பார்த்தாரா? முதலமைச்சர் போய் பார்த்தாரா? எங்க அமைச்சர்கள் மாநில அரசாங்கத்துக்கு வெக்கமே இல்லைன்னு நான் கேட்கிறேன். என்ன வெக்கம் இல்ல? உங்களுடைய அக்ரிகல்ச்சர் வந்து இதுல வந்து மாநில அரசாங்கத்துடைய இதுல வர ஒரு விஷயம், ஒரு விவசாயி அங்க போறாங்க, ஃபசல் பீமா யோஜனா திட்டத்துல இத்தனை பேர் 13000 பேர் பேசிட்டு எத்தனை விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் பண்ணவே இல்லை. விவசாயிகளை அடியோடு அழித்து விட்டு பேசலாமா? சின்ன பிரேக் எடுக்க வேண்டியிருக்கு. நம்ம நிகழ்ச்சி 9 மணி வரைக்கும் தாராளமா கருத்து சொல்லலாம். எல்லாருக்கும் திரும்ப ஒரு சான்ஸ் கிடைக்கதான் போகுது. நான் மாநில அரசு குற்றச்சாட்டு சொன்னா நான் பதில் சொல்றேன் இல்லையா? சரி ப்ளீஸ் பேசு. ரிப்ளை பண்ணி ஸ்டேட்டஸ் நான் என்ன சொல்றேன்னா, ஜவஹர்லால் நேரு காலத்திலேயே ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் என்ன சொன்னாருன்னா, எவ்ரிதிங் இஸ் கேன் வெயிட் பட் நாட் அக்ரிகல்ச்சர் சொல்லியிருக்காரு. அப்படி அக்ரிகல்ச்சருக்கு முக்கியத்துவம் கொடுத்த நாடுகள் தான் வாழ்ந்திருக்கிறது வரலாற்றிலே. ஆனால் தமிழ்நாடு, இந்தியா வந்து இன்றைக்கு அக்ரிகல்ச்சர் மட்டுமே நம்பி இருக்கிற நாடு. அதை ஏன் நரேந்திர மோடி போராடி கொண்டிருக்கிற விவசாயிகளை மதிக்கவில்லை? நான் திரு கண்ணன் அவர்கள்ட்ட இந்த பகுதியில் கேட்க விரும்பக்கூடிய விஷயம், 2 பார்வைகள் இதுல முன்வைக்கப்படுது இல்லையா? ஒண்ணு, விவசாயிகள் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும், அதற்கான முன்னெடுப்புகள் எதிர்க்கட்சிகள் எடுக்கிறாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் இது முழுக்க முழுக்க அரசியல் ரீதியா ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்காக அவங்க அட்டெம்ப்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஒரு சாமானியரா உங்களுடைய பார்வை? ஒரு சாமானியரா எங்களுக்கு வேண்டியது நல்ல அரசாங்கம், குட் கவர்னன்ஸ். சில தீர்மானங்களை எடுத்து இங்க அதை சொல்றேன். ஒன்னொன்னா ஒரு சில தீர்மானங்கள், பயிர் தள்ளுபடிங்கிறாங்க. இந்த தீர்மானத்துல பயிர் தள்ளுபடி இந்த வருஷம் பண்ணிடலாம், அடுத்த வருஷம் என்ன பண்ண போறோம்? நீண்ட கால ஒரு எந்த விதமான திட்டங்களும்
இந்த தீர்மானத்துல இல்ல. அதுவும் கொடுக்கப்பட்டிருக்குல்ல, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுல இருந்து அதுக்கு அடுத்தது வரேன். காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யறதுல இருந்து பல விஷயங்கள் பேசப்படும். வர மேடம், காவிரி மேலாண்மை வாரியம் நாளைக்கே அமைச்சு தண்ணியே வந்துட்டா கூட இங்க தண்ணியை தேக்கி வைக்க எந்த விதமான கடந்த 50 வருடங்களாக எந்த தடுப்பு அணையும் இல்ல, சேர்த்து வைக்கிற அணையும் இல்ல. நல்ல பருவமழையும் வந்து காவேரியிலும் தண்ணி வந்தா விவசாயத்துக்கு போக மிச்சம் எல்லாம் கடலுக்கு தான் போகும். 50 வருடங்களாக அண்டை மாநிலங்கள்ல நம்ம இங்க இந்த மணல் அனுப்புறோம். ஒவ்வொரு தீர்மானத்துக்காக நான் வரேன். மத்திய மாநில அரசுகள் கோர்ட் ஆணைய விவசாயிகளுக்காக நம்ம ஏத்துக்கணும்னு ஒரு தீர்மானம் இருக்கு. உச்ச நீதிமன்றம் பந்தை எதிர்க்குது. அந்த இதை நீங்க ஏன் மதிக்கல? பந்த் எதுக்கு? பந்துக்கு பதில இளைஞர்களையும் தொண்டர்களையும் பொதுமக்களையும் கூட்டு கருவேல மரத்தெல்லாம் அகற்றலாம். அந்த நாள்ல ஏரி குளம் ஆறெல்லாம் தூர்வாரினா வரக்கூடிய மழைக்கு உபயோகமா இருக்கும். நம்ம முன்மாதிரி மாநிலமா காட்டலாம். பந்துன்றதுக்கு பதிலா அதை பண்ணினா பண்ணலாம். அதோட இல்ல எல்லா கட்சியும் அதெல்லாம் செய்ய வேண்டியது அரசாங்கம் இல்லையா? நம்ம அக்கவுண்டபிலிட்டி அவங்க மேல ஃபிக்ஸ் பண்ணுமா? எதிர்க்கட்சிகள் எல்லாம் போய் மரத்தெல்லாம் அகற்றிட்டாங்கன்னா அரசாங்கம் இதுக்கு இதை பார்த்து அரசாங்கம் செய்யணுங்கிற, அரசாங்கம் செய்ய தவறினதெல்லாம் நம்ம செய்யணும். அடுத்து காவேரி டெல்டா ஏரியால பாதிக்கப்பட்டதை அறிவிக்கணுங்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு லாஜிக்கே இல்லாத இதுவா இருக்கு. ஏன்னா காவேரி டெல்டா பாதிக்கப்பட்டது யாரால்? மணல் சில நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதிகாரிகளும் சில அமைச்சர்கள் தண்ணி விடாட்ட இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறாங்க காவேரியில. ஏன்னா மணல் 60,000 லோடு ஒவ்வொரு நாளைக்கு போகுது. மணல் அள்ளிட்டே போனா மற்ற அண்டை மாநிலங்கள்லாம் இந்த அளவுக்கு இல்லை. மணல் சேல்ஸை முறைப்படுத்தணும். அது டெண்டர் அடுத்த ஸ்டேட் எல்லாம் வந்தாச்சு. இவ்வளவுதான் மணல் அள்ளணும்னு அதுக்கான தீர்மானம் இல்லை. இப்போ இன்னைக்கு ஆள கட்சி நாளைக்கு ஆள போற கட்சி எதா இருந்தாலும் இவங்க எல்லாம் இருக்காங்க. இந்த சிறு கட்சிகளும் 2 கட்சியிலும் கூட்டணி மாத்தி வச்சாங்க. அதுக்கான ஒரு நீண்ட கால அந்த மாதிரியான தீர்மானங்கள்லாம் இருந்ததுன்னா இதை வந்து ரொம்ப சாமானியனா வரவேற்பு. சிறப்பு சட்டசபையை கூட்டணும். அது சட்டசபையை கூட்டி தீர்மானம் ஏற்றி அங்க போனா அதனால ஒரு ஆக்கப்பூர்வமா இருக்கும்னு எனக்கு தோணல. இதெல்லாம் தான் இந்த மாதிரியான ஒரு இல்லாம இது வந்து ஒரு அரசியல் கூட்டணிக்கான அச்சாரம் போலதான் தெரிகிறதே தவிர ஒரு நீண்ட கால ஒரு தீர்வா உங்களுக்கு தெரியல. திரு ரவிக்குமார், நிச்சயமா அவருடைய கேள்விகளுக்கு நீங்க பதிலளிக்க விரும்புவீங்க. இதுல பல தீர்மானங்கள் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான மோட்ல இன்னும் இந்த தீர்மானங்கள் சரியான இன்னும் ஆக்கப்பூர்வமான பல விஷயங்களை நீங்க எல்லாம் ஒருங்கிணைஞ்சு முன்னெடுத்திருக்கலாமே அப்படின்றது திரு கண்ணன் அவர்களுடைய பார்வையா இருக்கு. அதை தாண்டி நம்ம இந்த தீர்மானங்கள்ல பார்க்கும்போது இன்னொரு கேள்வியும் கூட எனக்கு எழுது. இது விவசாயிகளுடைய பிரச்சனைகளை விவாதிப்பதற்காக கூட்டப்பட்ட அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லப்பட்டது. ஆனா அதுல வந்து டாஸ்மாக் தொடர்பான தீர்மானம் இருக்கு, நீட் தேர்வு தொடர்பான தீர்மானம் இருக்கு, ரேஷன் கடைகள்ல பொருட்கள் கிடைக்கிறது தொடர்பான தீர்மானம் இருக்கு. அப்போ இஷ்யூவை தாண்டி மற்ற விஷயங்களும் போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? பிரச்சனை அடிப்படை பிரச்சனை தாண்டி மற்ற விஷயங்களுக்கும் போயிருக்குன்ற பார்வை வரலையா? இதுல முதல்ல அதுல 15 தீர்மானங்கள் ப்ரொபோஸ் பண்ணப்பட்டது. அங்கே வந்திருந்தவர்களுடைய கருத்துக்கள் கோரப்பட்டது. அதற்கு பிறகு இந்த மாதிரியான உடனடியான பிரச்சனைகளாக இந்த டாஸ்மாக் பிரச்சனையும் நீட் தேர்வு பிரச்சனையும் இருப்பதால் அது தொடர்பாகவும் தீர்மானங்களை நிறைவேற்றலாம் என்ற ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் அந்த தீர்மானங்களும் சேர்க்கப்பட்டிருக்கு. திரு கண்ணன் அவர்கள் சொல்றார், நிறைய ஆலோசனைகளை சொல்லுகிறார். இந்த விவசாயிகள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு மத்திய அரசு என்ன செய்யலாம், மாநில அரசு என்ன செய்யலாம் அப்படிங்கிற சில ஆலோசனைகளையும் அவர் சொல்லலாம். குறிப்பாக இந்த விவசாயம் என்பது மாநில பட்டியலில் இருக்கிறது என்று அவர் நம்ம கேடி ராகவன் சொன்னார். உண்மைதான். ஆனால் வறட்சி நிவாரணத்தை கொடுக்கும்போது ஒரு பேரிடர் நிவாரணத்தை கொடுக்க வேண்டிய கடமை, அதற்கான பொறுப்பு மத்திய அரசுல தான் இருக்கு. அதுக்காக தான் இன்னைக்கு போய் அங்க வந்து போராடிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்லாம இங்க ஏற்பட்டிருக்க வறட்சி வெறுமனே மழை பொய்த்து விட்டதால் மட்டும் ஏற்பட்ட வறட்சி கிடையாது. இங்க பயிர் பொய்த்து விட்டது வந்து அது மட்டுமே கிடையாது. நமக்கு சேர வேண்டிய நதிநீர் வந்து கிடைக்காத போயிருக்கிற காரணத்தினால தலையிட்டு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு தமிழ்நாட்டுல நம்ம நான் சொல்லிடுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நீங்க, நான் சொல்லிடுறேன். எனவே இதுல மத்திய அரசை வந்து கார்ட் பண்றதுக்கு, அதை பாதுகாப்பதற்காக பல்வேறு ஆலோசனைகளையும் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் திரு கேடி ராகவன் அவர்கள் சொல்கிறார் என்பதை எனக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா திரு கண்ணன் அவர்கள் ஒரு பத்திரிகையாளராக இருந்துகிட்டு அவரு கூட வந்து மத்திய அரசு இன்னைக்கு இழைக்கிற இந்த அநீதியை, இந்த ஓரவஞ்சனை போக்கு வந்து பார்க்க மறுப்பது எனக்கு ரொம்ப வினோதமாக இருக்கு. அவர் வந்து பத்திரிகையாளர் கிடையாது, அவர் ஒரு சாமானியர். அவர் என்ன பண்றாங்கன்றத அவர் விரும்பினா அவர் விளக்கலாம். நான் கேட்கக்கூடியது, அவர் சொல்ற அனைத்து சஜஷன்ஸும் கூட இன்னைக்கு மணல் கொள்ளை பத்தி சொல்றாரு, இல்ல வந்து கருவேலம் அகற்றலாங்க சொல்றாரு. அதெல்லாமே அவர் உங்களே அப்படிங்கறது நோக்கி இல்ல, மத்திய மாநில அரசுகள் செய்ய வேண்டிய விஷயங்கள் தான் அது எல்லாமே.
அதெல்லாம் நீங்களும் தீர்மானத்துல சேர்த்திருக்கலாமே. அவர் கூடுதலா ரெண்டு தீர்மானம் மத்திய மாநில அரசுகளை சொல்லலைங்க. இல்ல நீங்க அவருக்காக நீங்க சொல்ல வேணாம். அவர் சொன்னதை நான் நல்லா கவனிச்சா சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, உச்ச நீதிமன்றமே நீங்க பந்த இது பண்ணது, நீங்க ஏன் பந்து பண்றீங்க உச்ச நீதிமன்றத்தை மதிக்காம அப்படின்னு கேட்கிறாரு. இன்னைக்கு நமக்கு அவைலபிள் ஒரு போராட்ட வடிவம் தான் இந்த பந்துங்கிறது, கடையடைப்புங்கிறது அவைலபிள் போராட்ட வடிவம். ஜனநாயக நாட்டுல ஜனநாயக அமைப்புல இருக்கிற அனுமதிக்கப்பட்ட ஒரு போராட்ட வடிவம் தான் கடையடைப்புங்கிறது. அதை தான் நம்ம முடிவெடுத்திருக்காங்க. அதை நீங்க ஒரு தவறாக இன்னைக்கு மத்திய அரசோட கவனத்தை ஈர்ப்பதற்கு, ஆட்சியாளரோட கவனத்தை ஈர்ப்பதற்கு இருக்கிற ஒரு வடிவத்தை பயன்படுத்துறது. அது ஒரு கவனம் ஈர்ப்பன்றத சொல்றீங்க. இந்த பிரச்சனை நான் திரும்ப உங்ககிட்ட தான் வரப்போறேன். இந்த பிரச்சனை இருக்கா இல்லையா? இன்னைக்கு திரு ரவிக்குமார், give me 2 seconds. நான் திரும்ப உங்ககிட்ட தான் வரப்போறேன். ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் அவர் ஏதாவது கொடுக்க விரும்பினார்னா நான் அவர்ட்ட குயிக்கா கேட்டுட்டு வந்துறேன். anything you want to clarify about yourself? வந்து எனக்கு ஏன் வேண்டாம்னு சொல்லனா, இதனால மறுபடியும் பொதுமக்கள் தான் பாதிக்கப்பட போறாங்க. ஓகே, புரிஞ்சுக்கிட்டேன். இல்ல அது அப்பப்போ அவசியமாக போராட்ட வடிவம்ங்கிறது அவங்களோட பாயிண்டா இருக்கு. நான் திரு ரவிக்குமார் அவர்களிடத்துல கொண்டு போக விரும்பக்கூடிய விஷயம், இதுல அரசியல் ஓவர்டோன்ஸே இல்ல அப்படின்னா, இதே அனைத்து கட்சி கூட்டத்துல திமுக செயல் தலைவர் பேசும்போது ஆரம்பத்துல சொல்றாரு, இதுல நாங்க அரசியல் முன்னெடுக்க விரும்பல, இதுல அரசியல் சாயங்கள்லாம் கிடையாது அப்படின்னு பேசிட்டே வரும்போது, இது ஒரு புதிய அத்தியாயத்திற்கான ஒரு தொடக்கமா இந்த கூட்டம் அமையும் அப்படிங்கறத சொல்றாரு. அந்த புதிய அத்தியாயம் அப்படிங்கிற வார்த்தை அடுத்து கூட்டணியோ அப்படிங்கிற சந்தேகங்களை எழுப்புது. இன்னைக்கு பேசும்போதும் கூட இந்த விரைவில் இந்த ஆட்சியை வரக்கூடிய ஆட்சி மாற்றம் வரக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய பணிகள் தொடரணும்னு இன்னைக்கு வேற ஒரு கூட்டத்துல பேசுறாரு. அப்ப இதெல்லாம் அதற்கான சந்தேகங்களை வலுப்படுத்தலையா? இல்ல, நீங்க அந்த கூட்டத்துக்கு வெளியிலையும் அதுக்கு முன்பாகவும் பத்திரிகையாளர்கிட்ட பேசுறது எல்லாத்தையும் சேர்த்து இந்த தீர்மானத்தோட நம்ம நினைக்க வேண்டாம். இன்னொன்னு, இங்க பங்கேற்றவர்கள்லாம் அரசியல் கட்சிகள் சேர்ந்து பேசும்போது அரசியல் தான் இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு கூட்டணி, ஒரு தேர்தல் நோக்கம் என்று அதை ரொம்ப குறுகி கொச்சைப்படுத்த வேண்டியது இல்லை. இன்னைக்கு அதற்கான தேவையே இல்லை. இன்னைக்கு பங்கேற்றவர்கள்லாம் ஏதோ அவங்களோட கூட்டணி சேர்றதுக்காக நாங்க போய் பங்கேற்றதா இதை கொச்சைப்படுத்துவது உண்மையிலே இருக்கிற பிரச்சனையை பார்க்க மறுப்பதாகத்தான் இருக்கு. உள்ளாட்சி தேர்தல்ல விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் ஒரு கூட்டணி மலராது அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல, உள்ளாட்சி தேர்தல எப்போ வரும்னு தெரியல. சரி, அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல அதை ரிஜெக்ட் பண்ண முடியுமான்னு கேக்குறேன். அதுதான். ஏன்னா நீங்க ஒரு மாற்று அணியா தான் முன்னெடுத்து தொடர்ந்து போயிட்டு இருந்தீங்க. 2016 தேர்தல்ல ஒரு மாற்றம் முன் வச்சு போனீங்க. அதற்கு பிறகு திரு வைகோ அவர்கள் விலகினாரு. இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து செயல்படுதுன்றது கடைசி என்னுடைய புரிதலா இருக்கு. அப்போ இது மாறுறதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல அந்த மாற்றுங்கிற விஷயத்துல நீங்க இன்னமும் உறுதியா இருக்கீங்களா? திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் இல்லங்கிறதுல, இல்ல அதற்கான சாத்தியக்கூறுகளும் ஓப்பனா இருக்கு? இல்ல, அது சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு நிலைப்பாடு. அடுத்தது எந்த தேர்தல் வருகிறதோ அது தொடர்பாக அப்போது நாங்க நிலைப்பாடு எடுப்போம். மக்கள் நல கூட்டணி நீங்க பிரெடிக்ட் பண்ண முடியாது. ரைட். சோ தட் இஸ் நாட் ரூல்ட் அவுட் இல்லையா? திமுகவுடனோ அதிமுகவுடனோ கூட்டணி இல்லை அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ரூல்ட் அவுட். ஆமா, அதை நாங்க இப்ப சொல்ல முடியாது இல்லையா? ரைட். நாட் ரூல்ட் அவுட். ரைட். இல்ல, அப்போ மாற்றுங்கிற விஷயத்தை முன்னெடுத்ததற்கான காரணங்கள் என்னன்ற கேள்வி வருது இல்லையா? இவங்க யாருமே வேணான்ற மாற்று தேவைங்கிற நிலைப்பாடு கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருந்தது. அடுத்து வரக்கூடிய தேர்தலில் மாற்று தேவையில்லை. சட்டமன்ற மாநில அரசியல்ல தேவைங்க, அந்த தேவையை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்து பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அப்போது என்ன நிலைப்பாடு என்பதை அப்பொழுதுதான் நாங்க சொல்ல முடியும். இதுல ஒரு விஷயம், இந்த கூட்டத்தில் அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லப்படுகிற கூட்டத்தில் ஒன்று விஷயம் கிளாரிஃபை ஆகுது. மக்கள் நல கூட்டணின்னு ஆரம்பிச்சாங்க, அது சரியா வரல, எல்லாம் பிச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப இவர்களுக்கு தங்களுடைய அந்த இது கட்சியை பாதுகாக்க வேண்டும், கட்சியை ஒழுங்கா இதுவா வைக்கணுங்கிறதுக்காகவே இப்ப திமுக கூப்பிட மாட்டாங்களான்னு போய் அங்க போய் உட்காந்துட்டாங்க. அவ்வளவுதான். பாராளுமன்ற தேர்தலில் நீங்க பாஜக ஒரு கூட்டணி அமைச்சீங்க, நான் இல்லைன்னு சொல்லலையே, ஆமான்னு சொல்றாங்க. கூட்டணி அமைச்சா ஆமான்ற உங்களை மாதிரி சொல்லலையே. மக்கள் நல கூட்டு இயக்கம்னு ஆரம்பிச்சு கூட்டணியா மாத்தினீங்களா இல்லையா? அதே மாதிரி இது மாறுமான்னு கேக்குறாங்க. சொல்லுங்க. நான் இப்ப கூட தப்பு சொல்லலையே. நீங்க திமுகவோட கூட்டணி சொன்ன நாங்க என்ன பண்ண போறோம், வச்சுக்கோங்க, யாரும் வேணாம்ன்றாங்க. நீங்க மக்கள் நல கூட்டு இயக்கம் ஆரம்பிச்சு அது அப்படியே கூட்டணியா மாறிச்சு. அதே மாதிரி இப்ப ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணியாக மாறுவான்னு கேட்கும்போது ஆமான்னு சொன்னா எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? உங்களுக்கு தனியா நிக்கிறதுக்கு வலுவில்லை.
இத அதுக்கான பிரச்சனையே கிடையாதுங்க. இப்ப போய் அதை போய் சொல்ல வேண்டியது உங்க கருத்தை ஏன் எங்க மேல திணிக்கிறீங்க? நீங்க வேணா என்ன சொல்லிட்டு போங்க. நீங்க ரூல் அவுட் பண்ணலையே. ரூல் அவுட் பண்ணலையே. திமுக விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி கிடையாது. அதாங்க அடுத்த தேர்தல் வரும்போது சொல்லுவாங்கன்றத உங்களோட நிலைப்பாடு இருக்கு. நம்ம இல்ல அத அடுத்த தேர்தல்ல தான் சொல்ல முடியும்ன்றது அவங்க சொல்றாங்க. அதுதான் இப்ப பாஜக அதிமுக கூட்டணி இல்ல என்பதை நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. அதனால கூட்டணி இல்ல என்பது வேண்டாம். பிஜேபி தேர்தல் வரும்போது தான் சொல்வாங்க. ஐ அக்ரி. ஆனா அவங்களோட கூட்டணிக்குள்ள உட்கார்ந்தனால தான் இந்த கேள்வி வருதே தவிர எங்களுக்கு ஏன் வர போகுது கேள்வி? நான் திரு கலைராஜன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், நேற்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 பிரதான கட்சி 8 பிரதான கட்சிகள் அதுல இருந்திருக்காங்க. அதை தவிர பல சிறிய கட்சிகள் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் இருந்திருக்காங்க. நேற்று கலந்துகிட்ட அத்தனை கட்சிகளோட கம்பைன் ஸ்ட்ரெங்த் பார்க்கும்போது கடந்த சட்டமன்ற தேர்தலோட அவங்க வாங்குகிற வாக்கு சதவீதத்தை கூட்டி நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 43% வாக்குகள் அந்த மொத்த பிளாக்குக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதிமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில் 41% பெற்றிருந்தது. இப்போ இந்த மொத்த பிளாக்கு 43% ஓட்ஸ் அவங்க கையில வச்சிருக்காங்க. இப்போ அதிமுக இரண்டாக பிளந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் கூட இருக்கிறது. அப்போ இந்த ஒரு ஃபார்மேஷன் அப்படிங்கிறது இவங்க அத்தனை பேரும் ஒருங்கிணைஞ்சு அது கூட்டணியா இல்லையா ஒரு இஷ்யூல ஒருங்கிணைஞ்சு அவங்க குரலை எழுப்புறாங்கன்னு சொல்லும்போது அது ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய சவாலை தானே பார்க்கும். இது பெரிய சவால் எங்களுக்கு இல்லைங்க. ஏற்கனவே பல அனுபவங்கள்லாம் இருக்கு. இதே மாதிரி பல கூட்டணிகளை வைத்துக்கொண்டு திரு கருணாநிதி அவர்கள் ஒரு தேர்தலை சந்தித்தார், நாங்களும் சந்தித்தோம். அப்பொழுது எங்கள் அம்மா தனியாக தான் நின்று பார்த்தாங்க. இதே பிஜேபியை கூட அலையன்ஸ் வச்சா தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. 98 பிஜேபி கூட அலையன்ஸ் வச்சு பாமக மதிமுக எல்லாம் வச்சு அன்றைக்கி மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம். அன்றைக்கி தான் முத பிஜேபி எம்பி சீட்லேருந்து எல்லாம் இங்கேருந்து நாங்கள் கொடுத்து அனுப்பிச்சி விட்டோம். ஆக இவர்கள் நினைப்பதெல்லாம் மக்கள் கணக்கு வேறு, இவர்கள் கணக்கு வேறு. இன்றைக்கி இவர் சொல்கிறார் இளவு காத்த கிளி போல இருக்கார் ஸ்டாலின் அவர்கள். நான் அவரை என்ன சொல்றேன், எப்படா அண்ணன் ஜாவான் எப்ப தின்ன காலியாக ஒரு பெரிய வலுவான கூட்டணியின் மூலமா 2006 ஒரு மாற்றத்தை திமுக கொடுக்க முடிஞ்சது. இதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அத்தனை கட்சிகளையும் ஒருங்கிணைச்சு 2006 எலெக்ஷன்ல திமுக ஆட்சி அமைத்தது. ஒரு பியூர் அரித்மெட்டிக் தானே. அதே லாஜிக் ஏன் திரும்ப வொர்க் அவுட் ஆகுது? 2011 ஏன் அவங்களால கொண்டு வர முடியல? இதோட பெரிய வலுவான கூட்டணி தான் வச்சிருந்தாங்க, ஏன் கொண்டு வர முடியல? வெற்றி பெற முடியலையே. நாங்க தனியா தான் நின்னோம். அப்போ இந்த நேரம் இப்போ நாங்க தனியா நின்னது. 2011ல நீங்க தேமுதிகவோட இணைஞ்சீங்க. அது ஒரு கட்சி புதிதாக வந்த கட்சி. இன்னைக்கு நாங்க 2000 கூட்டணியோட தானே இருக்காங்க. ஒரு கட்சி கூட்டணி வச்சிருக்கிறோம். அதாவது நாங்க இல்லைன்னு சொல்லல. இப்போ 2000 இப்போ நாங்க தனியா தான் நின்னோம். ஆட்சிக்கு வந்தோம்ல, அவர் கூட்டணி தோணுனாரு. ஆகா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க. இப்போ நாங்க சொல்றது என்னன்னா எங்களுடைய ஆட்சி மறுப்பீங்களா? ரெண்டா பிளந்திருக்கு உங்களுடைய வாக்கு வங்கி. பலவீனம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. இப்ப அதிமுகவிலிருந்து பல கட்சிகள் போட்டி அதிமுக போச்சு. அதிமுக அப்படியே தான் இருந்துச்சு. எம்ஜிஆர் இருக்கும்போது நாஞ்சிலார் போன்றவர்கள் சுப்புலட்சி போன்றவர்கள்லாம் போனாங்க திமுகவுக்கு. நாங்கள் ஒன்றும் வலுவடையலை, வீழ்ச்சி ஆகலை. அதே மாதிரி எஸ்டிஎஸ் மோடி நமது கழகம் ஆரம்பிச்சார், அப்பயும் ஒன்றும் இதாகலை. அதே மாதிரி நால்வரணின்னு ஆரம்பிச்சாங்க பண்டுட்டியாரெல்லாம் சேர்ந்து, அப்போ ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் வீழ்ச்சி அடையலை. ஆக அம்மா எப்போதும் வெற்றி அடைச்சு எல்லாத்தையுமே துணிஞ்சு நின்று போராடி தான் பார்த்துருக்காங்க. ஆக இதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க. ஆனால் எனக்கு என்ன வேதனையாக இருக்குன்னா, அந்த திமுக அனைத்து கட்சிகளுக்கும் கூட்டி ஒரு போராட்டத்தை அறப்போராட்டத்தை நான் சொல்ற மாதிரி சார் சொன்ன மாதிரி ஒரு பந்து நடத்துறாங்கன்னா, பந்துனால மக்களுக்கு தான் பாதிப்பு. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா கடையெடுப்பு செய்வதற்கு விவசாயிகள் வணிகர்கள் ஒத்துழைக்கல. கோயம்பேடுல இருக்க சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேங்க. இந்த விவசாயிகளுக்கு எதிராக திமுக செய்த ஒரே ஒரு அட்டூழியத்தை நான் சொல்லுகிறேன். நீங்கள் குறிப்பிட நீங்கள் இது மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இதே நம்ம விடுதலை சிறுத்தை நம்முடைய ரவிக்குமார் அவர்கள் தெரிய வேண்டும். தோட்ட தொழிலாளர்கள், மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் அங்கே ஒரு ஊதிய உயர்வு கேட்டு போராடினார்கள். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவர் கருணாநிதி தான். அன்றைக்கு அடித்தவர்களை எல்லாம் சுட்டு 17 பேர் தாமிரபரணி ஆற்றிலே செத்தார்கள் ஆயத்திராவிடர்கள். அது மட்டுமல்ல, அன்றைக்கு பள்ளிக்கு சென்று போன பிள்ளைகளை எல்லாம் பிடித்து பிற புறங்கையை கட்டினார்கள். ஒரு உதாரணம் சொல்றாங்க, இன்னும் ஒரே செகண்ட் கொடுங்க. அப்போ மனித உரிமை கமிஷன்ல கேஸ் போட்டாங்க. அப்போ மனித உரிமை கமிஷன் திமுக 38 லட்சம் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும்னு ஆர்டர் போட்டுச்சு. ஆனா கொடுக்கவே இல்லை. கடைசி வரலும் எங்க அம்மா ஆட்சிக்கு வந்துதான் விவசாயிகளுடைய பிள்ளைகளுக்கு 38 லட்சத்தை கொடுத்தாங்க. இவர் சொன்னாரு தடுப்பணை கட்டலன்னு. இல்ல தடுப்பணை கட்டல சொன்னார்ல, தமிழ்நாடு இப்படி இருக்குங்க. என்ன தடுப்பணை கட்டினாலும் அது நிக்காதுங்க தண்ணி. அதுக்கு நாங்கள் 100 கோடி மராமத்துக்காக ஒதுக்கி இருக்கிறார்கள். கண்ணன், உங்களுடைய லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வேர்ட் நான் நிகழ்ச்சி. இப்போ இது அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவதோடு இல்லாமல், இது அரசியல் ரீதியாக இல்லாமல் விவசாய அறிஞர்களையும் வைத்துக்கொண்டு என்ஜிஓ சில பேரையும் வைத்துக்கொண்டு உண்மையாக விவசாய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் அவர்களை வைத்துக்கொண்டு அடுத்த நடவடிக்கை என்ன, 50 வருஷம் போனது போட்டோம், அடுத்த நீண்ட கால என்ன நடவடிக்கை, பந்தெல்லாம் கைவிட்டு விட்டு என்ன செய்யலாம், மத்திய மாநில அரசுகளோடு ஆலோசித்து பிரதமர் அவர்களையும் போய் பார்க்கட்டும்.
அதுக்கான வேலைகளை இளைஞர்களின் தொண்டர்களையும் அதை நோக்கி திசை திருப்ப வேண்டுமே தவிர பந்து போன்ற கடையெடுப்பு செய்து மக்களுக்கு மேலும் மேலும் பிரச்சனை அரசியல் கட்சிகள் மட்டும் இதுல பங்கெடுக்காம விஞ்ஞானிகள் எல்லாரும் விவசாய அறிஞர்களையும் வைத்துக் கொண்டு பண்ணினா இன்னும் நல்ல சிறப்பாக ஒரு சொல்யூஷனுக்கு உண்மையான தீர்வு கிடைக்கும். தீர்வை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. திரு ராகவன், உங்களுடைய லாஸ்ட் அண்ட் ஃபைனல். இதெல்லாம் செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்காக போராடுதுங்கிறதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான பிரச்சனை இவங்க தான் காரணம். அதனால இவர்கள் சொல்லுவது போல இங்க இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பிரிவு இருக்குது, உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை கேபிட்டலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறார். அது கூட நத்திங் ராங். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அதை தான் செய்வாங்க, அதை செய்யட்டும், வேண்டான்னு சொல்லலை. அதை செய்வதற்கு விவசாயம் எல்லாம் பகடைக்காயா சும்மா விவசாயத்தெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காதீங்கன்ற. நீங்க வாங்க, நீங்க நேற்று சேர்ந்தவங்கலாம் கூட்டணியிலே நில்லுங்க, வேண்டான்லாம் சொல்லலை. கூட்டணியோட போரிட இப்போ எலெக்ஷன்ல ஃபைட் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனா அதுக்கு ஏன் சும்மாவான விவசாயம் நெசவாளர்னு சும்மா சொல்லிட்டு இருக்கீங்க? மக்கள் கேட்பாங்கல்ல, நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க ஆட்சியில் இருக்கும்போது? திரு ரவிக்குமார், உங்களுடைய இறுதியான பதில், நீங்க பல விஷயங்களுக்கு பதிலளிக்க விரும்புவீங்க. ஆஃப்டர் ராப் தி ஷோ சார், யுவர் ஃபைனல் வேர்ட். இந்த பிரச்சனையில இன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு ஒருமித்த கருத்து தமிழ்நாட்டில் உருவாகி வருகிறது. இதை சீர்கெடுக்கிற வேலையை யாரும் செய்யாமல் இருந்தாலே போதும். இன்னைக்கு இங்கே பாதிக்கப்பட்டிருக்க விவசாயிகளுடைய பிரச்சனை என்பது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இந்தியா முழுவதுமே இன்றைக்கு நம்முடைய விவசாயிகள் பிரச்சனையை நோக்கி தன்னுடைய கவனத்தை திருப்பி இருக்கிறது. இந்த நேரத்தில் அவர்களை கொச்சைப்படுத்தாமல் உண்மையிலேயே இங்கே இருக்கிற வறட்சி நிவாரணத்துக்கு நாம் வழி காண வேண்டும். திரு ராகவன் அவர்கள் தான் சார்ந்திருக்கிற கட்சியை வலியுறுத்தி தமிழ்நாட்டுடைய வறட்சியை போக்குவதற்கு, விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழிகளை காண வேண்டும். அதை விட்டுவிட்டு வெறும் திமுகவையும் அதிமுகவையும் குறை சொல்லி கொண்டிருப்பது என்பது தங்களுடைய பொறுப்பை தட்டி கழிப்பதாகத்தான் இருக்கும். அதை தான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்து உச்ச நீதிமன்றமே மாநில அரசுடைய பொறுப்பை நீங்க தட்டி கழிக்காம வெறும் மத்திய அரசுகிட்டே கோரிக்கை வச்சுட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. திரு கலைராஜன் அவர்கள் அதை பார்த்திருப்பார். மாநில அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கை இருக்கிறது. நேற்று குறிப்பாக விவசாய தொழிலாளர் பிரச்சனைக்கு முன்னுரிமை கொடுங்க, அவங்களுக்கு மாதம் 5000 ரூபாய் நீங்க அவங்க குடும்பத்துக்கு அவங்களுக்கு இழப்பீடு கொடுங்க என்ற தீர்மானத்தையும் போட்டு இருக்கிறார்கள். இதையெல்லாம் பரிவோடு பார்க்க வேண்டும். அரசாங்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா, அவங்களுக்கு தினம் வருமான வரித்துறை அலுவலகத்துக்கு போறது அல்லது வேற வழக்கு மன்றங்களுக்கு போறதே முன்னுரிமை ஆகிவிட்ட நிலையில இன்னைக்கு மக்கள் பிரச்சனையை அவர்கள் காது கொடுக்கவே அவர்களுக்கு நேரம் இல்லாத ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு அரசாங்கம் இருக்கிற நேரத்துல இன்னைக்கு முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கம் தான் இந்த பொறுப்பை எடுத்து இதற்கான நிவாரணத்தை வழங்க வேண்டும். ரவிக்குமார், ஒரு சிறிய குறுக்கீடு மன்னிக்கணும். நீங்க ஒருங்கிணைந்த கருத்து உருவாகி இருக்கு, ஒருமித்த கருத்து உருவாகி இருக்குன்னு சொன்னதுனால கேட்கிறேன். இதே அனைத்து கட்சி கூட்டத்திற்கு வராமல் தவிர்த்த அரசியல் கட்சிகளும் நிறைய இருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி வரல, மதிமுக வரல, தேமுதிக வரல, நாம் தமிழர் வரல, புதிய தமிழகம் முன்னாடி கூட்டணியில் இருந்தாங்க திமுகவோட, இப்ப வரல, தமாக வரல. சோ அது ஒரு ஒருமித்த கருத்துன்னு இதை சொல்லிடுங்க. இந்த கட்சிகள் இந்த கட்சிகள் எல்லாம் வரவில்லை என்றாலும் இந்த பிரச்சனைகள்ல இப்ப இன்னைக்கு போராடுகிற விவசாயிகள் போராட்டம் தவறானதுன்னு இந்த யாராவது சொல்லியிருக்காங்களா? ஜி.கே. வாசன் அவர்கள் சொல்லியிருக்காரா, இல்ல மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரா, அல்லது சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரா? இன்னைக்கு அவர்கள் எல்லாருமே விவசாயிகளுடைய போராட்டம் நியாயமானது, அந்த போராட்டம் அந்த கோரிக்கைகள் தீர்க்கப்பட வேண்டும்னு தானே சொல்றாங்க. இதான் நான் ஒருமித்த கருத்துன்னு சொல்றேன். இந்த கூட்டத்தில் கலந்துகிட்டாலும் சரி, கலந்து கொள்ளாமல் வெளியிலே இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாருமே ஒரு விஷயம் ஒண்ணுதான், அவர்கள் வலியுறுத்துறது. ஆமா, இல்ல நிச்சயமா விவசாயிகளுக்கு எல்லாருமே ஆதரவு தெரிவிப்பாங்க. அதிமுகவும் பாஜகவும் கேட்டாலும் அவங்க ஆதரவுன்னு தான் சொல்ல போறாங்க. ஆனா நீங்க அவங்கள கூட்டத்துக்கே அழைக்கல, அது வேற விஷயம். பட் இந்த ஒரு விஷயத்துல அவங்க ஆட்சியில இருக்காங்க. நேரடியா சந்திச்சு திமுக சார்பில் இன்விடேஷன் கொடுக்கப்பட்டது இதற்காக. பாட்டாளி மக்கள் கட்சி ஆனா புறக்கணிக்கிறது, விமர்சனமும் செய்கிறது. இன்ஃபேக்ட் இது அரசியல் ரீதியான முன்னெடுப்புன்னு சொல்லி இல்லைங்க, அவங்க இந்த முன்னெடுப்பை அவங்க விமர்சிச்சிருக்கலாங்க. ஆனா நான் என்ன சொல்ல வர்றேன், விவசாயிகள் கோரிக்கை தொடர்பாக அந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு ஒருமித்த கருத்து வந்திருக்கு. அது உண்மையா இல்லையா? நீங்க அதை மறுத்து விட்டு இது அரசியல், இது அரசியல், அது அரசியல்னு சொல்லும் போது விவசாயிகளுடைய பிரச்சனையை நீங்க புறக்கணிக்கிறீங்க, அதை சைட்லைன் பண்றீங்க. அது கூடாது என்று தான் நான் சொல்லுகிறேன். ரைட். திரு கலைராஜன், விவசாயிகள் மத்திய அரசினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் பந்து நடத்துறேன்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரை என்னுடைய இது என்னன்னா, மாநில அரசாங்கத்தை அவர்கள் விவசாயிகள் போராடுகிற விவசாயிகள் குறை கூறுவதாக தெரியவில்லை. மத்திய அரசாங்கத்தை கவனத்தை ஈர்ப்பதற்காக அவர்கள் உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறார்கள், போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஆளுங்கட்சியை கூப்பிட்டு ஒரு ஹர்த்தாலை நடத்துவதை, பந்து நடத்துவதை விட
மக்களுக்கு இடையூறு செய்வதை விட இவர்களெல்லாம் சேர்ந்து போய் பிரதம மந்திரி சந்தித்து போராடி கொண்டிருக்கிற விவசாயிகள் இதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், இதுக்கு நியாயம் கிடைக்க வேண்டுமா என்று அவர்கள் கேட்டால் நல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆளுங்கட்சியும் அதை முன்னெடுக்கலாம் இல்லையா? ஆளுங்கட்சியும் முன்னெடுக்கலாம். ஆனால் ஒன்று, திமுகவுக்கு இதை பற்றி பேசுவதற்கு யோக்கியதில்லை. பூச்சி மருந்து ஊழலை நடத்தியவர்கள் அவர்கள்தான். If you want to answer allegations, Thiru Ravikumar, I'm going to wrap the show. இல்லை திரு கலைராஜன் அவர்கள் ஊழலை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்க சமயத்தில் நீங்கள் பிரேக்கிங் நியூஸ்னு என்ன வந்துட்டு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஊர் மக்கள் எல்லாம். எனவே அதற்கு நான் போக விரும்பவில்லை. தயவுசெய்து இன்றைக்கு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்க தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு தலைமையேற்று இருக்கிறீர்கள். அந்த போராடுகிற விவசாயிகளை உங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் நேராக அங்கே போகட்டும். கேடி ராகவன் அவர்கள் கேட்டார் நல்லா. நீங்க நேரா அவரை போய் பாக்குறதுல என்னங்க, அதை விட நீங்க கப்பலை அர்ப்பணிக்கிறீங்க இல்ல அவங்கள ஆமா முதலமைச்சர் போய் கூட்டு போலாம்ல பிரதமர்கிட்ட. இவங்க முதலமைச்சர் போய் கேட்டார்னா பிரதமர் மறுத்துற முடியுமா? மற்ற கட்சி தலைவர்கள் போனா வேணா மறுக்கலாம். முதலமைச்சரே வந்து அந்த விவசாயிகளை கூட்டு போனா மறுக்க முடியுமா? ஏன் அந்த முதலமைச்சர் அதை செய்யல? இன்றைக்கு விவசாயிகள் மேல உண்மையிலே அக்கறை இருந்தால் முதலமைச்சர் நாளைக்கே அங்க போய் நிக்கணும். அவங்க நீங்க வந்து திமுக இதுல இல்ல நாங்க தீர்த்து வைக்கிறோம் என்று நீங்கள் தீர்த்து வைப்பதை யார் தடுத்தா? நீங்க தீர்த்து வைங்க, உங்கள்கிட்ட தானே அதிகாரம் இருக்கிறது, அதை செய்யுங்கள் என்றுதான் நான் கேட்கிறோம். இந்த நிச்சயமாக எந்த அரசியல் பிரச்சனைகள் எப்படி இருந்தாலும் இந்த விவசாயிகளுடைய பிரச்சனை தீர வேண்டும் என்பதுதான் அனைத்து கட்சிகளுடைய கருத்தாக நிச்சயமாக இருக்கும். அதுல அந்தந்த கட்சிகள் தங்களால் முடிந்த அளவில் பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிரந்தர தீர்வாக என்ன அமைய போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. திரு கண்ணன் அவர்கள் குறிப்பிட்டது போல விஞ்ஞானிகளும் மற்ற சமூக பார்வையாளர்கள் அனைவரும் இணைந்து நிச்சயமாக தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனையாக விவசாயிகளுடைய பிரச்சனை இருக்கிறது. அதை தாண்டி சில அரசியல் முன்னெடுப்புகள் இதில் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது, சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன. அதற்கெல்லாம் காலப்போக்கில் நிச்சயமாக உள்ளாட்சி தேர்தல் விரைவில் நடக்கும் என்று எதிர்பார்த்தால் அந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரு பதில் கிடைக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே.